சங்கராபுரம் ஜெராக்ஸ் கடையில் கணினி உதவியாளராக பணியாற்றி வரும் முகமது யாசிர் என்பவரை அவரது வீட்டிலேயே மர்ம நபர்கள் வெட்டிய சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் தரையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் அருகில் ஜெராக்ஸ் கடையில் கணினி உதவியாளராக பணியாற்றி வந்த முகமது யாசிர் என்பவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவில் இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்கள் யாசிர் என்பவரது வீட்டிற்கு சென்று மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் தாக்கியதில் பலத்த காயமடைந்த முகமது யாசரை அவரது உறவினர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 2 நாட்கள் ஆகியும் குற்றவாளியை பிடிக்காததால் காவல்துறையை கண்டித்து கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் முகமது யாசிரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தரையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயகம் முருகன் தலைமையிலான போலீசார் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க நடவடிக்கை எடுக்கிறோம் என உறுதியளித்ததன் பெயரில் சாலை மறியலில் கைவிட்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக முகமது யாசிர் என்பவர் சங்கராபுரம் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.